ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ரஞ்சித் எஸ்தெட்டிக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிகினருக்கான லெவல் 4 செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 செஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் பார்க்கலன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த ஒர்க் அவுட்டை எதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க் அவுட்டையுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதத்தில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எப்படி டார்கெட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஒர்க் அவுட்டோட லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்க்ளைனில் ஸ்மித் மெஷின் செஸ்ட் ப்ரெஸ், இன்க்ளைன் பெஞ்சில் கேபிள் ஃப்ளைஸ், ஃப்ளாட்டில் டம்பிள் ப்ரெஸ், லோ டு ஹை கேபிள் கிராஸ், லாஸ்ட்டாக பாடி வெயிட் டிப்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து இன்க்ளைன் ஸ்மித் மிஷின் செஸ்ட் ப்ரெஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெஞ்சில் இந்த மிஷினை எப்படி செட் பண்ணணுன்றதை பற்றி பார்த்துடலாம். உங்கள் ஜிம்மில் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் பெஞ்ச் ஒன்று இருக்கும். அந்த பெஞ்சை உங்களோட ஸ்மித் மிஷினுக்கு மிடில் எடுத்துகிட்டு வந்து 35 to 45 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. இது மிடில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டவுன் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷனில் வைக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரைட் பார்க்கும்போது இந்த இதுக்கும் நடுவில் மிடில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சீட் வந்து உட்காரோம்ல, அந்த சீட்டை வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து மேலே எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து செஸ்ட் ப்ரெஸ் போடும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆச்சுன்னா அப்படியே ஸ்லைட்டாக சறுக்கிட்டே வந்துடுவீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சீட்டை வந்து ஒரு 1 feet வந்து டிஸ்டன்ஸ் அப் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு வந்து சிட் பண்ணிக்கோங்க. பார் வந்து உங்கள் ஷோல்டரை விட்டு கொஞ்சாவே இருந்தால் போதும், ரொம்ப அவே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பொசிஷனில் வச்சுட்டு லிஃப்ட் பண்ணி உங்கள் ஹேண்ட் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் பண்ணும்போது உங்கள் அப்பர் செஸ்ட்டாக இருந்தால் டவுன் ஆகணும். டவுன் பண்ணிவிட்டு ஒரு சைன் பாஸ் புஷ் பண்ணி மேலே ஒரு சைன் பாஸ் பண்ணணும். இப்போ நான் எதுக்கு இன்க்ளைன் ஸ்மித் மிஷினில் ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் அவுட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் என்னோடய லெவல் 3 ஷெடியூலில் வந்துட்டு இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். இப்போ அந்த டம்பிளை வந்து ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணிட்டதுனால இப்போ அடுத்து நான் வந்து மேனுவலில் பார்பிளில் போகிறதுக்காக இன்க்ளைன் ஸ்மித் மிஷினுக்கு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த இன்க்ளைன் ஸ்மித் மிஷினில் வந்து கரெக்டாக நான் ப்ராப்பராக போட்டுட்டேன் அப்படின்னும் போது நான் அடுத்தது வந்து பார்பிளில் போடுவேன். இப்போ என்னோடய லெவல் 3 ஷெடியூலில் நாங்கள் டம்பிளில் போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டாக நான் வந்து எங்கள் ஜிம்மில் யூஸ் பண்ணுற சில மிஷின்ஸ் வந்து உங்கள் ஜிம்மில் இல்லாத போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொடுத்துருப்பேன். அதில் வந்துட்டு என்னோடய லெவல் 3ல் நான் வந்து ஸ்மித் மிஷினில் உங்களை போட சொன்னேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்மித் மிஷினில் ப்ராப்பராக போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்பிளில் போடலாம். அதே மாதிரி தான், இதே மாதிரி 35 to 45 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை விட்டு கொஞ்சாவே வந்து செட் பண்ணிவிட்டு பாரை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. எல்போ லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா டீப்பாக டவுன் பண்ணி நம்ம அப்பர் செஸ்ட் அந்த ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு புஷ். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து இன்க்ளைன் கேபிள் ஃப்ளைஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆகிருக்கேன்றதை பற்றி சொல்லிடுறேன். தேர்டு வந்து இந்த ஒர்க் அவுட்டில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். உங்கள் ஜிம்மில் வந்துட்டு அதே மாதிரி கேபிள் கிராஸ் மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷினில் உங்கள் இன்க்ளைன் பெஞ்சை வந்துட்டு ரெண்டுத்துக்கும் மிடில் செட் பண்ணிக்கோங்க. கேபிளை வந்து நல்லா ஃபுல்லாக லோவில் செட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை புஷ் பண்ணி இந்த மாதிரி நிறுத்திக்கோங்க. பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணி உங்கள் எல்போஸ் வந்து W ஷேப்பில் வந்து ஸ்டாப் ஆகணும். அப்புறம் அப் பண்ணி மேலே ஒரு செயின் பாஸ். இப்போது இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போன வீடியோவில் வந்து இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ் போட்டிருப்பேன். இப்போ அந்த ஒர்க் அவுட்டை நான் ஓரளவுக்கு ப்ராப்பராக போட ஆரம்பித்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகப்படுத்துறதுக்காக நான் வந்து இன்க்ளைன் கேபிள் கிராஸில் வந்து ஃப்ளைஸ் போடுறேன். இப்போ இதுவே வந்துட்டு இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து ஜிம்மு கூட்டமாக இருக்கும்போது இந்த ஒர்க் அவுட்டை கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஒர்க் அவுட்டை கொஞ்சம் ஜிம்மு காலியாக இருக்கும்போது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஃப்ளாட்டில் டம்பிள் ப்ரெஸ்ஸு. ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் அவுட்டை வந்து நான் நிறைய வாட்டி வீடியோவில் போட்டு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். டம்பிள் வந்துட்டு இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. லை டவுன் பண்ணிவிட்டு டம்பிள் வந்துட்டு லைட்டாக இந்த 45 டிகிரி ஆங்கிளில் எல்போஸை வச்ச மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி டவுன் பண்ணி ஒரு செயின் பாஸ் மறுபடியும் அப். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து லோ டு ஹை கேபிள் கிராஸ். இந்த ஒர்க் அவுட்டை ஃபஸ்ட்டு எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துடலாம். உங்கள் கேபிள் மிஷின் இருக்குல்ல, அதையும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக கீழே வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இந்த புல்லப்புக்கு நடுவில் மிடில் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் அப் பண்ணி ஒரு செகண்ட் மேலே புஷ் பண்ணி பாஸ் பண்ணணும். ஸ்லோவாக கான்ட்ராக்ட் பண்ணி டவுன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து பாடி வெயிட் டிப்ஸு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாடி வெயிட் டிப்ஸ் வரல அப்படின்னும் போது உங்கள் ஜிம்மில் அசிஸ்டட் டபுள் பார் மிஷின் இருக்குது அப்படின்னும் போது 70% வெயிட்டை வந்து அட்ஜஸ்டபிள் மிஷினில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து புஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா டீப்பாக டவுன் பண்ணி அப். ஆனால் உங்கள் ஜிம்மில் வந்து இந்த அசிஸ்டட் மிஷின் இல்லை அப்படின்னும் போது பாடி வெயிட்டில் எப்படி போடலான்றதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாடி வெயிட்டில் இப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஒரு 1 நிமிட் வந்து உங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டாக கீழே நின்றுக்கோங்க. உங்கள் பாடி வெயிட்டை நீங்கள் புஷ் பண்ணணும் மேலே. இந்த மாதிரி புஷ் பண்ணி மறுபடியும் ஃபுல்லாக டீப்பாக டவுன். மறுபடியும் இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீப்பாக டவுன். இப்போ அடுத்ததாக வந்து தேர்ட் ஸ்டெப் தான் ரொம்ப ஈஸி. மேலேருந்து நெகட்டிவ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபுல்லாக டீப்பாக அப்படியே ஸ்லோவாக டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் டபுள் பாரை ஈஸியாக போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 4 செஸ்ட் ஒர்க் அவுட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி வந்து லெவல் 4 பேக் ஒர்க் அவுட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ரஞ்சித்.